ஷவ்வால் மாத 6 நோன்பு அப்படின்னா என்ன? இந்த நோன்பை நம்ம எப்போ வரைக்கும் வைக்கலாம்? ரமலான் மாதத்தில் விட்ட நோன்பை முதல்ல வைக்கணுமா, இல்லை இந்த 6 நோன்பை வைக்கணுமா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் முடிந்த அடுத்த மாதமான ஷவ்வால் 2வது தேதியில இருந்து அந்த மாதத்துக்குள்ளே வைக்கக்கூடிய இந்த நோன்பை தான் 6 நோன்பு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஷவ்வால் மாத நோன்புன்னு சொல்லுவாங்க. இது சுன்னத்தான ஒரு நோன்பாகும். இந்த நோன்புடைய சிறப்பு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலான் மாதமும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் யார் 6 நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க காலமெல்லாம் நோன்பு வச்சவங்கள போலாவாங்க அப்படின்னு. நம்ம ஈத் பெருநாள் கொண்டாடின அடுத்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக 6 நாளும் இந்த ஷவ்வால் மாத நோன்பை வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதத்துக்குள்ளே விட்டு ஒவ்வொரு நாளாக இந்த 6 நோன்பை நம்ம வைக்கலாம். முதல்ல ரமலான் மாதத்தில் விட்ட நோன்பை வைக்கிறதா, இல்லை ஷவ்வால் மாத நோன்பை வைக்கிறதா? ரமலான் மாத நோன்பு அப்படிங்கிறது நமக்கு ஃபர்லு, கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு. அந்த நோன்பை நம்ம காலம் ஃபுல்லாக வைக்கலாம், அதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஆனால் ஷவ்வால் மாதம் 6 நோன்பை ஷவ்வால் மாதத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா ரமலானில் விடுபட்ட நோன்புகளை நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைனா ரமலானில் விட்ட நோன்புகளையும் ஷவ்வால் மாதம் 6 நோன்பையும் இந்த ஷவ்வால் மாதத்திலே வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்பின்னாக இந்த நோன்புகளை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த நோன்பை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும், இந்த நோன்பை தான் அதுக்கப்புறம் வைக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஷவ்வால் மாதத்துடைய இந்த 6 நோன்பு நம்ம வைக்கிறதுனால 1 வருடம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கிது. 1 வருடம் அப்படின்னா அந்த 1 வருடத்தில் நமக்கு அரஃபாவுடைய நோன்பு இருக்குது, ஆஷுராவுடைய நோன்பு இருக்குது, ரமலான் மாத நோன்பு இருக்குது. இது எல்லாமே அடங்கியது தான் இந்த ஷவ்வால் மாத நோன்பு. ஸோ யார் ஒருத்தர் இந்த ஷவ்வால் மாத 6 நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இத்தனை நோன்புகளை வச்சு சிறப்பு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்க கட்டளை. எனவே இந்த சுன்னத்தான நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம எல்லோருமே முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.